நல்லா சத்தமா சொல்லுங்கடா. சண்முகா என்னடா இதான் சாட்சி, நல்லா பாத்துக்க. ராம முருகன் தான் ஜெயிக்குதுன்ற என் அணிலும் தான் ராம முருக்கு. டேய் உனக்கு புரிஞ்சுதுலடா? ஆமாண்டா, அந்த அணில்ல எந்த அணில் ஜெயிக்குதோ அவனுக்கு தான் அந்த 6 கோட்டையும் பந்தயமா கட்டுற. உன் அணில் எந்த பக்கம் பிடிச்சி ஓடுது? வாய்ப்பாடி சொல்லி சொன்னா முந்திரி கோட்டை வச்சு பஞ்சமான கட்டுறீங்க. எழுந்திருக்கடா, தோப்பு வரும்போது நிறுத்துங்கடா. கட்டையா நீ சொல்லு, 4-2 எத்தா? 4-2 சார். என்னது? 4-2 12 சார். பாத்தீங்களாடா, விளையாடினாலும் பாடத்துல எவ்வளவு கவனமா இருக்காரு பாத்தீங்களாடா. கட்டையா உட்காரு. காக்காயா ஒன்னுமா உட்கார சொன்ன. 3 எத்தா? என்கிட்ட தப்பிக்கலாம் பாக்குறியா? 3 5 சார். பயல் ஷூட்டிங்கா இருக்காருல்ல. இப்ப எல்லாரும் கட்டையும் காக்காயும் 2 பேருக்கு சேர்த்து ஜோரா ஒருத்தோட கை தட்டுங்க. இங்க பாருங்கடா, இந்த பாப்பா பேரு தனலட்சுமி. இன்னையில இருந்து நம்ம கிளாஸ் தான் படிக்க போகுது. புவனகிரில இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. இவங்க தாத்தா பாட்டி வீட்டு இருக்குல்ல, அங்கதான் தங்கி படிக்க போகுது. ஏய் எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இந்த தனலட்சுமி கிட்ட யாராவது அட்டகாசம் பண்ணி வாழ ஆட்டினீங்க, நீ முட்டாய் எடுத்துக்கிடுமா? முத வாத்தியார் கொடுமா முட்டாயி. முட்டாய் கொடுத்தா போதுமா? காலில் விழுந்து கும்பிடு, அவர் குருநாதர்ல. அடேங்கப்பா, பாத்தியாடா குருநாதரா? என்ன நினைச்சிருப்பே? என்ன நினைச்சிருப்பே? என்ன பார்த்தா குருநாதரா தெரியல? எனக்கு கால் காக்கார நினைச்சியா? இந்தா இன்னொன்னு வேணுமா? எடுத்துக்க. இந்தா நல்லா படிமா. 2 10 3 5 4 20 5 25 6 30 7 35 8 40 9 45. பயத்துற முட்டைய வாயில போட்டுக்க. ஐயா சீச்சி அசிங்கம். டேய் என்ன பாரேன் பாரேன். இந்தா பாவடையில் துடிச்சுக்க. நீ தினைக்கு வாங்குறதால ஒன்னு அதிகமா தரேன். என்னடா அது உள்ள ஆடுது? இந்த கொட்டையை நீனே வச்சு நல்லபடியா குடுறா. ஏய் ரொம்ப கராக்கி கடைத. உனக்குன்னு ஒரு போட்டி கடை வைக்க போறேன் பாருடா. டேய் சதுரவட்டா, போட்டி கடை வைக்கறனா நீனு? எங்க இடத்துல கடை வச்சினா நாக்கு போனே மாட்ட தெரிஞ்சுக்க. டேய் என்னடா பெரிய சிங்கப்பூர் கடை வச்சினா அலட்றேன்டா குடு. ஏன் உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? முந்திரி கடை குத்தான்னு சொல்றேன்ல, இந்தா உன் காசு எடுத்து ஓடி. ஒரே கரெக்ட் பண்ணாத, உன் பையெல்லாம் தூக்கி ஓடையில போட்டுருவேன். டேய் நானே என்ன கடை கேக்குறேன்? இந்த கொல்லிக்கு சொந்தக்காரி தனலட்சுமிக்கு தானே கேக்குறேன். இத முதல்ல ஃப்ளீட் மேல திங்கிற பண்ண வேணுமா? 4 லாக் என்ன கொடுக்கணுமா கூட? காசு எல்லாம் ஒண்ணு வேணாம், என்ன வேணுமா எடுத்துக்க. ஹை பாத்தேடா, தள்ளஞ்சு கூட்ட காசு அவங்களே கடிச்சிட்டு கொடுத்துற போறான். நல்லா இருந்தா சரி. டேய் என்னடா பேசுறீங்க? டேய் சொல்லண்டா. ஒண்ணே விட்டு சொல்லணும். சொல்றா, ஒண்ணே செஞ்சு கீச்சிருவாரு. டேய் சொல்லிடுடா. மோவன நீ மட்டும் மாட்டிட்டு வரல, இனிமேல் என் கூட கூட கூடாது. நானா பலூன் வைக்கிற? ஓட்ட பலூன். ஏய் அதுக்கு அவனை எதுக்குடி சுத்துற? உனக்கு தண்ணி வேணுமா? என்னது? ஐயோ ஐயோ வர்றவன. நீ போய் கொடியேறிட்டு வா. ஆயா
கட்டின்னு உருள்றானுவோ அதெல்லாம் ஒரு சண்டையா. அடுத்த படம் என்ன தெரியுமில? என்னடா? மாட்டுக்கார வேளாண். ஐயோ அருமையான ஒரு சண்டையா. எங்க நடனா போன வருஷமே கல்லூல பாத்துட்டு வந்து சொல்லிச்சு. ஒன்னும் 6 வருஷத்துக்கு இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே தலைய காட்ட மாட்டானுவ பாரு. அப்படியா? தன்முகா வாடி பையே முந்திரல முந்துங்கனா. ஐயோ பாவண்டி. பாத்தியா? எங்க ஓட பாக்குற? அவனு 2 பேர் விட்டுருவாங்க நினைச்சியா? என்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவங்க ஆயா இருக்காங்க. பாக்கறா உன்னை வாத்தியார்ட்ட சொல்லி மொத்த போறாங்க. இரு கட்டிச்சுக்கு இருக்கு. நேத்து ஓடிட்டல்ல அவனு மல்லாட்டிய மாட்ட சொன்னா நீ மாட்றவரா? இதான் கௌதாரியா? இது தினமும் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு வருவியா? இது என்னது கரையானா? டேய் விழுந்ததுல எடுத்துக்குறானா? எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. என் தனலட்சுமியோட நினப்பு வரப்பெல்லாம் இந்த பெரிய பள்ளிக்கூடமும் ஞாபகத்துக்கு வரும். அதோட எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்க வாத்தியாரங்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல 8ஆம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எங்களோட 10ஆம் கிளாஸும் இதே இடத்துல தான் நடந்தது. முறையை அதை பார்க்குறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. சுந்தரலிங்க வாத்தியார் ரொம்ப பிடிவாதக்காரர். மனசு வச்சப்புறம் அடிக்காம விட மாட்டார். அவர்கிட்ட இருந்து அடி வாங்காம ரொம்ப நாளா வேலை இதை தப்பிச்சுட்டே இருந்தான். மணி அடிச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. என்ன கொலகாரம் ஆக்கிடாத. அடுத்தாப்புல ஹிஸ்டரி வாத்தியார் வந்துருவாரு. வந்தாட்டும் சார். அவர் வந்துட்டா நான் நீங்க போயிட்டு சார். வேண்டாண்டா, எனக்கு ரத்தம் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்குது. ஏண்டா குனிஞ்சு இருக்கும் போது நான் அடிக்க மாட்டேன்னு என்னுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி அடம் பிடிக்கிற? நிமிந்து பாரு சார். அவன் உயிரே போலாம் நிமிந்து பார்க்க மாட்டான் சார். இன்னொரு நாளைக்கு அடிச்சு நான் விட்டுருங்க சார். டேய் சண்முகம், வாயை மூடிக்கிட்டு உட்காரு. இவனை பத்தி உனக்கு தெரியாது. தென்னார்காடு ஜில்லாவிலேயே இவன் பெரிய கேடி. நிமிந்து பார்த்தா போனதான் என்னடா சொன்ன? மறுபடியும் குனிஞ்சிட்டானே. வேலாயுதம், இன்னைக்கு என்னவோ உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவான். ஏண்டா நான் தான் மறந்துட்டாலும் நீயாவது கேட்க கூடாது? குணசேகர அரைச்சி கட்டையனா தான் உனக்கு காது கேட்குமா? இந்த பையன் ஜாமெட்ரி பாக்ஸும் கிராஃப் நோட்டும் கேட்டிருந்தான், வாங்கியாந்து இருக்கிறேன். வேணும்னா எடுத்துக்க சொல்லு. சார் எங்க சார் வச்சுக்கிறீங்க? இங்க தான்டா வச்சிருக்கிறேன். இனிமே நீ தெரியவே எந்த பெஞ்சில ஏறான் பாத்தியா? நான் சொல்லல இவன் ஜில்லா ரவுடி. போடா தனலட்சுமி, நீ கூட வா சிரிக்கிற. இந்த கிளாஸ்ல எல்லா பசங்களையும் என்னால அடிக்க முடியுது, உன்னைத்தான் அடிக்க முடியல. என் தனலட்சுமியோட சிரிப்பு சத்தம் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கடை இருக்க இடம்லாம் அன்னைக்கு கள்ளிக்கடை இருந்தது. அவன் ஆசைப்படுற பொண்ணோட பேரை அந்த கள்ளிச்செடியில தான் எழுதி வைப்பாங்க. பிச்சாண்டி வாத்தியார் கிளாஸ்னா பக்கத்து கிளாஸ் பசங்க கூட வந்து உட்காந்துப்பாங்க. ரசிச்சு ரசிச்சு கடவுளில் இருந்து பார்த்துட்டு வந்த ரிலீஸ் படத்தோட கதையை சொல்லுவாரு. ஒவ்வொரு படத்துலையும் எம்ஜிஆர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கிட்டு தைரியமா ஸ்கூலுக்கும் வருவார். அன்னைக்கு அப்ப ரிலீஸ் ஆயிருந்த இறைவனை படத்தோட கதையை சொன்னாரு. தலைவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யார் சார்? அதான் சிவகுமார்னாக்கா. இது வரைக்கும் யாரு மேல அடிபடக்கூடாதுன்னு தலைவர் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்க மேல அப்படி அடி பட்டுச்சுடா. அவ்வளவுதான் வாத்தியாருக்கு வந்தது பாரு கோபம். சும்மா அப்படி ஊடு கட்டி அப்படி புடிச்சு அப்படி தூக்கி போட்டு அப்படி போட்டு ஒரு உத வச்சு தள்ளாடுறான். வாத்தியார்கிட்ட எவன் மோதினாலும் அவங்களுக்கு இதே தான் கேதி. போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி மாட்டா.
ஐயோ கோமலகண்ட வாத்தியார் இந்த உலகத்துல யாராச்சும் பாத்துக்கீங்களா? புறம்போக்குங்களா? இன்னைக்கு என் வேலையா போறாங்க சரிடா. உங்களை தீக்காம விட மாட்டேன். உலகத்துல கோமன் கட்டலாம் முட்டாளடா. விவசாயி கோமன் கட்ட கட்டுவா. கோமன் அவனுக்கு இறங்கறா போச்சா? கோமன் கட்ட பிடில போயிட்டு புறவு கட்டிடா. யாரா தள்ளுது? எங்களையா சார் அடிக்கிறீங்க? நாங்களா தள்ளும்? இதோ பாருங்க, தனலட்சுமா தள்ளுச்சு. நீங்களே பாருங்க, சாருங்க குய் பறிச்சு வச்சிருக்கு. ஏய், ஊமச்சி மாறி இருந்துக்குன்னு பிளான் பண்ணி தள்ளியா? இந்த வேலை அவனை கத்து வச்சுக்கிறியா நீ? ஏய், எழுந்துடுற எழுதுற வாங்க. உனக்கு நான் பண கொழுப்பா? உன்ன இன்னைக்கு உடல் உன்ன நீ பள்ளி செல்ல பண்ணா உன்ன இன்னைக்கு உடல் உன்ன ஏன் சார் அடிக்கிறீங்க? நான் தான் தள்ளேன். என்ன வேணா அடிங்க சார். சார் இவன் போய் சொல்றான் சார். இவங்க சார் தள்ளா குழி அங்க இருக்கு சார். தனலட்சுமி தான் சார் தள்ளிச்சு. உனக்கு தெரியுமா? நான் தான் குய் பறிச்சேன். என்ன வேணா பண்ணுங்க சார். அதுக்கு அடி உண்டா நீ என்னமோ துடிக்கிறிய. அது என்ன நீ கட்டிக்கவா போற? ஏய், எல்லாம் உங்க ரெண்டு பேரால தான். உங்க கரிய வச்சு அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஐயோ, அடிக்காதீங்க சார். ஏன் சார் படிக்கிறீங்க? சும்மா நீங்க அடிக்கிறியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு 10 நிமிஷமா போடுறா. போய் பாருங்க, கள்ளி செடி எல்லாம் உன் பேரே பண்ணுங்க. உன் பேர் தான் இங்க எதுலயும் இல்லையே. நீனாவது எதிர்க்கிறது தானே. நீ என்னமோ ஊரா கள்ளிச்செடியில கணக்கெடுத்ததுல எங்க கிளாஸ் பசங்க மட்டும் இல்லாம எஸ்எஸ்எல்சி கிளாஸ் பசங்க பேரும் இன்னும் ஊர்ல இருக்க பெரிய பசங்க பேரும் இருந்தது. கணக்கு வாத்தியார் பேரை தவிர சுந்தரலிங்க வாத்தியார் பேரையும் எழுதி தனலட்சுமி பேர்ல ஆசைப்படுற அவங்கள இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே தூக்கணும்னு எழுதி வச்சிருந்தாங்க. கள்ளிச்செடியில இருந்து என் தனலட்சுமியோட பேரை அழிச்சிட்டாலும் என் மனசுல இருந்து மட்டும் அழிக்கவே முடியல. சீக்கிரம் வந்து தவிட்ட கலக்கு. சண்முகம், என்னம்மா? தண்ணி காட்டு. மீனாட்சிமா பேத்தி தனலட்சுமி இருக்குல்ல, இந்தா. அதுக்கு என்னம்மா? வயசுக்கு வந்திருக்கடா, முட்டை எடுத்து தின்னு, அதான் கொடுத்தேன். யாரு? சண்முகமா? என்னயா? கொஞ்சம் ஒத்தாசை பண்றியா? தொம்பையில கேவரு கிடக்கு, ஆளுங்க கொல்லையில வேலை செய்யுது, மரம் வேற 15 ஆள் வெட்டுது. கொஞ்சம் அள்ளி கொடுக்குறியாப்பா? சரியாயா? சரிப்பா, அள்ளி கொடுத்துட்டு போறேன். ஆயா, கூட எங்க இருக்குன்னு தெரியல, ஒரே இருட்டால இருக்கு. தானம்மா, கொஞ்சம் விளக்கும் வத்தி பட்டியும் எடுத்து கொடுத்துறேன். நீ தானே எதையும் தொடக்கூடாதுன்னு. ஆமா ஆமா, தீட்டு எதையும் தொட்டுக்கிட்டு போடாத. சண்முகம், விளக்கு ராத்திரி எல்லாம் மாடத்துலதான் எரிஞ்சது, மாடத்துல இருக்கும் பாருப்பா. அப்படியே பேத்துருவேன். நானே தூங்கி உட்கார முடியாம இருக்கேன். ஏல குணசாகரா, பூலோகத்துக்கு வாரையா இல்ல வரவழைக்கட்டா? யார் சார் பூலோகத்துக்கு வரணுப்பா? நீங்க போறதுன்னு தெரியாதா? போட்டுக்கிட்டு கணக்கு ஏன் சார் இப்படி போகுது? ஏல குணசாகரா, உனக்கு உறக்கம் வந்தா அந்தால மூலையில போய் சாஞ்சி வரங்கு, என்ன ஒத்துரையும் செய்யாதா? யார் சார் தொந்தரவு செய்யறது? சும்மா கண்டதையும் கிறுக்கி விட்டுக்குன்னு. தமிழா சார் பேசுறீங்க? சிலோன் ரேடியோல நாடகத்துல பேசுற மாதிரி.
எந்த கணக்கு எந்த ஆளடா போகுது தொழிச்சு கூட தொழிச்சு அப்புறம் அடிக்கலாம் சார். இவங்க பாருங்க சார். உனக்கு மாத்திரம் மத்தியானம் பள்ளிக்கிட ஆரம்பிக்கோ. போ போயிரி. இரு பொறவு பார்த்துக்கிற உன்ன. a plus b whole squared. எல்லாம் வேலை ஏதோ a minus b whole squared ஃபார்முலா சொல்லுடே. பச்சைமத்து நீ சொல்லுடே. பிரமாவதி நீ சொல்லு. நீ சொல்லு. தனலட்சுமி நீ சொல்லு பாப்பா. தேகத்துல கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? பள்ளி எடுத்து வாரியா இல்ல பவுடர் பூச்சி சிங்கடிச்சுட்டு பெஞ்சு தேய்க்க வாரியா? கழுத வயசாகுல. படிப்பை தவிர மீது எல்லாத்துலயும் கவனம் இருக்கு. படிக்க வர மாதிரியா உடுத்திட்டு வரா? நாடகக்காரியாட்டம் குளிக்கிட்டுல வர. சொல்லு இப்ப சொல்லு. a minus b whole squared ஃபார்முலா சொல்லுடி. சார் எனக்கு தெரியும் சார், நான் சொல்றேன் சார். a plus b a minus b. a minus b whole cube ஃபார்முலா சொல்லுடி. a minus b a square plus ab plus b square. தேகத்துல கொஞ்சமா சூடு சொரணை இருக்கணும். இவனும் இதே கிளாஸ் தானே படிக்கா? வந்து முட்டிக்கு அனுப்பிடுங்க. கணக்கு வாத்தியாருக்கு எப்போவுமே தனத்தை கண்டா பிடிக்காது. சதா கேள்வி கேட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். தனலட்சுமினா எல்லா பசங்களும் ஆசையாக பேசுகிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் வாத்தியாரங்களும் அன்பாக நடக்கிறதும் அவருக்கு என்ன பண்ணுமோ தெரியல, பிடிக்கிறதே இல்லை. தான் அழகாக இல்லாமல் கருப்பாக அசிங்கமாக இருக்கும்னு அவரே நினச்சிக்கிட்டு அழகாக இருக்கிற என் தனத்தை அவமானப்படுத்தி 10ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டார். தனத்தோடு சேர்ந்து கட்டையன் காக்காயன் இன்னும் அவர் எதிர்த்து பேசின 4 பசங்களையும் ஃபெயில் ஆகிட்டார். தனலட்சுமி அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. என் தனம் என்னை பற்றி ஏதாவது பேசுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தூங்குற மாதிரி இருந்தேன். யார் இது? சண்முகம் மாதிரி தெரியுது. போன திருநாவுல பார்த்தேன், ஆளே அடையாளம் தெரியல. இப்ப காலேஜ் இல்லையா? இல்லம்மா, லீவ்ல தான் இருக்கான். ஏதோ படிக்கிறான். நம்மளுக்கு என்ன தெரியுது? கேட்குற காசை கொடுக்குறோம். என்ன படிக்கிறானோ என்னமோ. நல்லா படிச்சிங்கன்னா அவன் பொழப்பு அவனோட. சண்முகத்துக்கு என்ன அருமையா படிக்கும். நாங்க படிக்கிறப்ப மார்க் சண்முகம் தானே. சரி அத்த, இன்னும் செத்த நேரம் இருக்கலாம்னு ஆசைத்தான். தாத்தா உட்கார வச்சுட்டு வந்தேன். வரட்டா? இன்னும் 2 ஏக்கர் கொட்டை பொறுக்காம கிடக்கு. நான் ஒரு மடையன், அசதியில் அப்படியே தூங்கிட்டேன். சண்முகம், கஞ்சியை குடிச்சிட்டு சீக்கிரம் வாப்பா, வெய்ய தாழ்ந்துட்டுது. ஏன்னே தெரியல, தனத்தோட செருப்பை அதுகிட்ட திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணல. ஏழு 8 வருஷம் கழிச்சு டாக்டர் படிப்பு முடிஞ்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வட இந்தியாவிலேருந்து திரும்பி வந்தேன். இவ்வளோ நாளாக என் தனத்தை தான் பார்க்க முடியல. அவங்க வீட்டையாவது பார்க்கலான்னு அங்கே போனேன். அங்கே யாருமே இல்லை. தனம் அதோட சொந்த ஊருக்கே போயிடுச்சான். அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்தேன். உடஞ்சி கிடந்த கதவுல நான் கொடுத்த சினிமா நோட்டீஸ் மட்டும் ஒட்டி கிடந்ததை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அது பிறந்த நேரம்ப்பா, பாவம்.
தனமும் நல்ல இடத்துல தான் பிறந்தது. செல்வீகமா எந்த கஷ்டமும் தெரியாம வளர்ந்தது. அந்த கிழவன் கிழவி ரெண்டும் கவலையிலேயே ஒன்னா மண்டையை போட்டுட்டுது. அப்புறம் அதுக்கு இங்க என்ன வேலை? ஊரோட போய் இருந்துக்குச்சு. கோர்ட்டுக்கு போன தனலட்சுமியோட சொத்தெல்லாம் அதுக்கு கிடைக்காம அது பங்காளிக்கு சாதகமா முடிஞ்சு போச்சான். எப்பேற்பட்ட குடும்பம் யாரு கண்டுபட்டதோ சின்ன பின்னமாயிப்போச்சு. குந்த குடிசை கூட இல்லாம எல்லா சொத்தையும் அந்த ராட்சசனே எடுத்துக்கினானா. தனலட்சுமியோட அக்காவை அதோட தாய் மாமனுக்கு தான் கொடுத்தது. அது இதெல்லாம் பார்க்க சகிக்காம குழந்தையோட கிணத்துல விழுந்து செத்து போச்சு. வம்ச விருத்தி ஆகணும்னு சொல்லி தனத்தையும் பிடிச்சி 2ஆம் தரமா தாய் மாமனுக்கே கட்டி வச்சிட்டாங்களாம். இந்த கூத்து 2-3 வருஷத்துக்கு முன்னால எப்பயோ நடந்து போயிருக்கு. ஏன்பா 3:30 மணிக்கு பஸ்ன்னு சொன்னியே, சீக்கிரம் கிளம்பு. ஒரு போதரும் நமக்கு ஒரு செய்தியும் சொல்லல. நம்ம சின்ன பாப்பா மாமனாரு ஆஸ்பத்திரியில கிடக்குறாருன்னு போன வாரம் சிதம்பரம் போயிருந்தேன். அங்க வந்திருந்தது புருஷனோட எலும்பும் தோலுமா. ஒன்ன கூட கேட்டுதுப்பா. எங்க போற தனலட்சுமி? அந்த வாலியை திறந்து முறுக்கெடு. அருமையா இருக்க, எல்லாம் முடிச்சுடுறியா? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம இவ்வளவு நாளா இருந்துட்டு இப்ப தனத்தை நினைச்சு அழுவுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா பேச்சை தட்ட முடியாம கால ஓட்டத்துல எனக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னால இன்னும் தனத்தை மறக்க முடியலன்னு.